உங்களுடைய எழுத்துக்கள் இந்த சமூகத்துல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நீங்க நினைக்கிறீங்க? நான் எழுத துவங்கியப்போ அப்போ ஒரு அரிப்பு இருக்கும். வார வாரம் ஒரு கதை எழுதணும். மன்மதன் வந்தானடின்னு ஒரு நாவல் எழுதினேன். அந்த கதையை படித்த பிறகு டைவர்ஸ் சிந்தனையிலிருந்து நான் மீண்டேன் அப்படின்னு. இன்னைக்கு பிரபலமான எழுத்தாளர் அவன் முதல்ல அவன் கதை வந்திருக்குன்றத போய் அவங்க அப்பாட்ட காமிச்சப்போ அவரோட ரியாக்ஷன் அவன் கையை பிடிச்சி ஸ்கேலால் அடிச்சிருக்காரு. இந்த வேலையெல்லாம் வேணாம். பட்டுக்கோட்டையில் நான் 1வது படித்தப்போ அறிமுகமான நட்பு இன்னை வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது 7 பேர் கொண்ட வானவில் குரூப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈரோடு தி அக்ரி வேர்ல்ட் உங்கள் விவசாய தேவைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு. இப்ப தீவிர எழுத்துக்கும் பிரபலமான எழுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடை நம்ம நிறைய பேசணும். பிரபலமான எழுத்துக்கு எந்த விதமான விருதும் கொடுக்கப்படவில்லை என்பதை எப்படி நம்ம அதுக்கு ஒரு விருதும் அங்கீகாரமும் கிடைக்கணும்ன்றதை என்ன விதமா நம்ம எடுத்துக்கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விருதுகள் கொடுப்பவர்கள், அந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகள் ரியலைஸ் பண்ணணும். அதாவது சீரியஸ் லிட்ரேச்சர் மட்டுமே லிட்ரேச்சர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் லிட்ரேச்சருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லு, வகைமைப்படுத்துங்கள். அப்ப நகைச்சுவைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நகைச்சுவையை என்ன செய்யறது? இப்ப மதன் அவ்வளோ ஜோக்ஸ் வரைஞ்சாரு, அது ஒரு வகையான ஒரு அப்புசாமி பத்தி அவர் எழுதினாரு. அந்த வகையிலான எழுத்தை என்ன சொல்றது? வாஷிங்டனில் திருமணத்தை என்ன செய்யறது? அப்போ நகைச்சுவை, சரித்திரம், காதல், கிரைம், இப்படி பல வகைகள் இருக்கு இல்லையா? வகைக்கு ஒரு விருது கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் நேர்மையாக அறமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை ரியலைஸ் பண்ண வேண்டியது விருதுகள் கொடுப்பவர்கள். இதை எப்படி அவங்களுக்கு எடுத்து செல்லலாம்னு நினைக்கிறீங்க இந்த கருத்தை? இல்லைங்க, இதை எடுத்து செல்றதுன்றதுக்கு எப்படி இதை ரியலைஸ் பண்ணதுனால தான் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்லேயே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில அது இருக்குன்றேன். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில நான் முதல்ல சொன்ன மாதிரி அது நீங்க சொன்னீங்க. இப்ப எழுத்து உலகத்துக்கு அதை எப்படி கொண்டு வர்றது? ஏன்னா இது ஒரு பெரிய அவார்டு கொடுக்குறவங்க ரியலைஸ் பண்ணணுங்க. அது அவங்க, அதாவது எழுத்துன்றது எல்லா வகையான எழுத்துக்கும் அங்கீகாரம் தரப்பட வேண்டும் அப்படின்றத ரியலைஸ் பண்ண வேண்டியது அவங்க தான். அந்த மாதிரி இப்ப விகடன்ல வேல்பாரிக்கு விழா நடத்தலையா? வேல்பாரி எதுலன்னு சேர்ப்பீங்க? அது விகடன்ல தான் வந்தது. விகடன் பத்திரிகையில வந்தா விகடன் பத்திரிகை எதுலன்னு சேர்ப்பீங்க? 1,00,000 பிரதிகள் அந்த புத்தகம் வித்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விழா நடத்தினாங்கல்ல. இப்ப அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தானே. இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரங்கள் அந்த பத்திரிகைகள் இதை முன்னெடுக்கணும். பத்திரிகைகள் இதை பத்தி அதிகமா பேசுறீங்க. ஒரு ரைட்டர் எப்படிங்க பண்ண முடியும்? ரைட்டர்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் தங்கள் ஆதங்கங்களை சொல்லலாம். ஆனால் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய இதை இப்போ நீங்க இப்ப விகடன்ல முத்திரை கதைகள்ன்றது இத்தனை தடவை பண்ணிருக்காங்க. எவ்வளவு தடவை பரிசு கொடுத்துருக்காங்க. 5000 ஒரு காலத்துல 5000ன்றது இன்னைக்கு 50,000, 5 லட்சம் ரூபா வேல்யூ. ஒரு முத்திரை கதைக்கு 5000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் பூரா நடத்தியிருக்காங்க. நான் அதுல 4 முத்திரை கதைகள் நான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் ஒரு அங்கீகாரம் தானே. ஸோ அது பத்திரிகைகளுக்குள்ளேயே நடக்குது. நான் சொல்றது பத்திரிகைகளுக்குள்ளேயே போட்டி நடத்தி இப்ப கல்கியில இருந்து கலைமகள்ல இருந்து அப்பப்ப போட்டிகள் நடத்துறாங்க. போட்டிகள்ல ஜெயிக்கிறவங்களுக்கு அது கொடுக்குறாங்க. இது பத்திரிகைகள் அந்த உணர்ந்திருக்கிறாங்க. வெளியில உள்ள அமைப்புகள், நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, இதுதான் உயர்ந்த விருது அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பாளர்களுக்கு பத்திரிகைகள் தான் ப்ரெஷர் கொடுக்கணும். அவங்க தான் எல்லா வகையான படைப்பையும் பிரித்து செய்யுங்கள் அப்படின்றத கோரிக்கையை கொண்டு போக வேண்டிய ஒரு மொழியில இருக்கக்கூடிய பாப்புலர் மேகசின்ஸ். ஏன்னா சிறு பத்திரிகைகள்னு நம்ம பத்திரிகைகள்னு பேசும்போது பாப்புலர் மேகசின்ஸு, இந்த மாதிரி பாப்புலரா எழுதக்கூடியவர்கள், பாப்புலர் ரைட்டிங்னு ஒன்று இருக்கு. பாப்புலர் ரைட்டிங்லேயும் கண்டென்ட் சமூகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பயனுடையதாக இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வருது. அந்த கண்டென்ட்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இல்லை அதை ஒரு சனி ஜானராவது கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு உங்க அமைப்பின் மூலம் ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்னு பாப்புலர் மேகசின்ஸ் தனி ரெக்கக்னிஷன், தனி வகைமைப்படுத்தணும். அதான் அந்த ஜானர், அந்த ஜானருக்கு நீங்க ஒரு அவார்டு தரணும் அப்படின்றத பத்திரிகைகள் எடுத்துட்டு போய் முன்னெடுக்கணும் அப்படின்றது உங்களோட கருத்து. சார், இப்ப உங்களோட எழுத்துக்கள்ல நீங்க ஒரு 50 ஆண்டு காலமாக எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஃப்ரம் 49 ஆண்டுகள், அடுத்த வருஷம் நீங்க 50வது ஆண்டுக்கு போறீங்க. உங்களுடைய எழுத்துக்கள் இந்த சமூகத்துல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எழுத்துல நான்
என்ன மாதிரி பிரிச்சுக்கிட்டேன்னு ஒன்று இருக்கு. இந்த எனக்கு பிடித்த எழுத்து முதல்ல நான் எழுத துவங்கியப்போ என் பெயரை மறுபடி அச்சில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லா எழுத்தாளனுக்கும் இருக்கும். அப்போ ஒரு அரிப்பு இருக்கும், வாரம் ஒரு கதை எழுதணும், வாரம் ஒரு கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஒரு 40-30 கதைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிதானம் வந்துச்சு. சரி, வெறும் எண்ணிக்கை மட்டுமா கதைகள்? ஸோ அந்த கதைகளில் என்ன சொல்றோன்ற கண்டென்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறமா தான் அது கூர்மைப்படுத்தி கண்டென்ட் நோக்கி எழுத ஆரம்பித்தேன். அப்படி கண்டென்ட்டை வைத்து எழுதும் பொழுது நான் எல்லா வகையான எழுத்தும் எழுதினேன். நகைச்சுவை எழுதியிருக்கேன், நான் தொடாதது சரித்திரம் மட்டும்தான். காதல் எழுதியிருக்கேன், கிரைம் எழுதியிருக்கேன், சோஷியல் எழுதியிருக்கேன், தொடாதது சரித்திரம். ஸோ அந்தந்த ஜேர்னர் எழுதும் பொழுது அந்தந்த ஜேர்னரில் சின்சியாரிட்டி அப்படின்றத நான் அதை வச்சுக்கிட்டு பண்ணேன். இப்போது ஒரு கிரைம் கதைன்னு வச்சுக்கலாம். ஒரு கிரைம் கதை அப்படின்றது அந்த கிரைம் கதையில் சொல்லப்படுகிற விஷயம் என்பது அனதர் வே இட்ஸ் அ இன்ஃபர்மேஷன். ஒரு 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 அலர்ட்னஸ், இல்லை ஒரு ஒரு துப்பறியும் அதிகாரியோ இல்லை போலீஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு ஒரு கதையில் நான் சொல்கிறேன்னா இது தகவல். ஸோ தகவல் அறிவு அப்படின்றது ஊட்டப்படுகிறது கிரைம் ஜேர்னர் மூலமாக. சோஷியல் கதைகளின் மூலமாக நல்லுணர்வுகள், பண்பாடுகள், சின்ன சின்ன மாற்றங்கள், யார் மனசுக்குள்ள எந்த கதை என்ன மாற்றத்தை விளைவித்ததுன்றது நமக்கு தெரியாது. எப்பயாவது எங்கேயாவது சந்திக்கிறப்போ, சார் அந்த கதை என்னால் மறக்கவே முடியாது சார், அதை படிச்சுட்டு அப்படி அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாதான் தெரியும். ஆனால் அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. நமக்கு வருகிற கடிதங்கள் சந்திக்கும் பொழுது சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்த கடிதங்களை, நீங்க சேமிச்சு வச்ச கடிதங்கள்ல இந்த மாதிரியான தாக்கங்களை பத்தி பேசின வாசகர்கள் இருக்கு? நிறைய இருக்குங்க, நிறைய. எழுதின ஒரு கதை என்ன சொல்லலாம், எந்த கதையை சொல்லலாம் தெரியல. இந்த சீட்டாட்டத்தின் அது எந்த தூரம் வாழ்க்கையே இது பண்ணிடும் அப்படின்னு மையமா வச்சு சீட்டாட்டத்தின் கேடுகள் வச்சு ஒரு நாவல் எழுதியிருந்தேன். அது ரொம்ப எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. எனக்கு ஏற்கனவே நிறைய அந்த ஒரு பழக்கம் உண்டு. அந்த கதை எனக்கு மாத்திருச்சு. ஐ ஸ்டாப்டு கேம்பிளிங், கார்ட்ஸ் விளையாடுறதை நிறுத்தினேன் அப்படின்னு 3 கடிதங்கள்ல இப்போ வந்தது. 3 பேர் எழுதுனாங்க, எழுதாதவர்கள் எவ்வளவு பேர் இருப்பான் அப்படித்தான் சாவி அவர்கள் சொல்லுவாங்க. நம்ம பத்திரிகைக்கு பாராட்டி கடிதம் வர்றப்போ திட்டி லெட்டர் வருது, அது 1-2 தான் சார் வருது அப்படின்னு. 1-2 வந்தாலும் அதை ஒருத்தன் தான் எழுதுனான், பட் 1000 பேர் சிந்திச்சிருப்பான். ஸோ அதையும் போடுங்க அப்படின்பேர். அந்த மாதிரி அது விமர்சனமோ பாராட்டோ எத்தனை வருதுன்றதுல எத்தனை பேருக்கு ரெப்ரசன்டேஷனாக அது வருது அப்படின்ற அதெல்லாம் தான் நமக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி டைவர்ஸ் அப்படின்றது ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக போகணும். அது எடுத்ததுமே டைவர்ஸுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையை வச்சு மன்மதன் வந்தானடின்னு ஒரு நாவல் எழுதினேன். அந்த கதையை படித்த பிறகு டைவர்ஸ் சிந்தனையிலிருந்து நான் மீண்டேன் அப்படின்னு பெண்கள் எனக்கு லெட்டர் எழுதினாங்க. கனவுகள் இலவசம், அதில் பத்மினின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நான் தாங்க, எப்படிங்க என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு, திருமணமாகி புது வாழ்க்கைக்குள்ள போகிற ஒரு பெண், அவள் சந்திக்கிற பிரச்சனைகள், அது கொஞ்சம் சிந்திக்கிற அறிவுள்ள ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அவள் இங்கே இருக்கிறதுலேருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தன்னை ஃபுல்லாக மாற்றிக்கணுமா, என்னுடைய சுயத்தை தொலைக்க வேண்டுமா அப்படின்ற கேள்விகளுடன் அங்கே உள்ள போகிறா இல்லையா. அவள் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் அந்த கதை. அந்த கதை எனக்கு ஒரு என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு வழி அமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, டீச்சர்ஸ் எழுதியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அந்த கதைக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ கிரைம் கதைகள் எழுதப்போ சார் இது வரைக்கும் எனக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது சார், இந்த விஷயமே உங்கள் கதையை படித்து தான் சார் எனக்கு தெரியும்னா இன்ஃபர்மேஷனாக தகவல் அறிவு பெற்றதற்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள். சோஷியல் படைப்புகள் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான். இன்ஃபர்மேஷன், இன்ட்ராஸ்பெக்ஷன், இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு உங்கள் கதைகள் என்டர்டெயின்மெண்ட் தான் நோக்கம்னு வாங்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துருக்கு. நான் அதான் சொல்றேன், அந்த நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. சார், இவ்வளோ ஒரு 49 years ஆஃப் ரைட்டிங்க்கு பின்னணியில ஒரு குடும்பம் இருந்திருக்கு.
ஏன்னா இப்போ நாங்க ஃபேஸ் பண்றது, இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் சக்சஸுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிற போது அவங்க கிட்ட தவறாமல் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. பிஹைண்ட் த சக்சஸ் ஆஃப் எவ்ரி மேன் தர் இஸ் அ உமன் அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர அது அந்த அளவுக்கு நிஜமாவுமே கொண்டாடப்படுகிறதா அப்படின்றது இன்னொரு கேள்விதான். உண்மையிலேயே உங்க உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. உங்க ஃபேமிலி எந்த அளவு இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பிசினஸ்லயோ ப்ரொஃபஷன்லயோ இல்ல மேஜர் பார்ட் ஆஃப் யர் இது. ஏன்னா எழுத்து என்பது வந்து இட்ஸ் கேம்பிள் இந்த மான்சூன் மாதிரி தான். வந்தா வந்தது, வரலன்னா அது போனதுதான். இதை எப்படி உங்களுடைய ஃபேமிலி? அதான் முதல்ல வந்து என்னுடைய குடும்பம் அப்படின்றப்போ அம்மா அப்பாவில் வந்து அம்மா வந்து ரொரேசியஸ் ரீடர், நிறைய படிப்பாங்க. வீட்டில் என்னை சுற்றி நிறைய புக்ஸ் இருக்கும். அப்பா வந்து பேப்பர் மட்டும்தான் படிப்பார், நியூஸ் பேப்பர் மட்டும்தான். ஆனால் அம்மாவுக்காகவே எல்லா மேகசின்ஸ் அப்போ என்னென்ன வந்துட்டு இருந்துச்சோ அவ்வளோ வாங்குவார். ஸோ என்னை சுற்றியே நான் வளர்றப்பயே 1வது 2வது படிக்கிறப்பையிலேருந்து வீட்டில் புத்தகங்கள் புழங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவே எனக்கு வந்து அந்த கையில் எடுத்து பார்க்க சொல்கிறதும் படிக்க புரட்ட சொல்வதுமான ஒரு தூண்டுகோலாக அது இருந்துச்சு. அப்பாவுக்கு வந்து என்னுடைய எழுத்து திறமை வந்து வளர்க்கப்படணுன்ற அந்த நிறைய வீட்டில் அப்போல்லாம் வந்து எழுதுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது, அது ஒன்றும் சோறு போடாதுன்ற மாதிரி ஒரு நெகட்டிவான இதுதான் நிறைய பேர் வீட்டில். நான் இன்னைக்கு பேர் சொல்ல விரும்பல, ஒரு இன்னைக்கு பிரபலமான எழுத்தாளர். அவன் முதல்ல வந்து அவன் கதை வந்திருக்குன்றத போய் அவங்க அப்பாட்ட காமிச்சப்போ அவரோட ரியாக்ஷன், அவன் கையை பிடிச்சி ஸ்கேலால் அடிச்சிருக்காரு. இந்த வேலையெல்லாம் வேணாம், எழுதாத அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு சிந்தனைகள்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அது சோறு போடாது அப்படின்ற ஒரு, அது எல்லாமே வந்து ஒரு என்ன வாழ்க்கையில் செட்டில் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் தானே இருப்பாங்க. அதை மாறி எங்கள் அப்பா வந்து என்னை ஊக்குவித்தார். அது அங்கே. அதற்கு பிறகு வந்து எனக்கு வந்த மனைவி, அவங்க ரீடர்லாம் கிடையாது, ஆனால் என்னுடைய தொழிலை மதித்தார்கள். இது மாதிரி நான் வந்து கல்யாணமாகி 2 சின்ன குழந்தைங்களோட தான் நான் சென்னை வந்தேன். 2 பெண் குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு 4.5 வயசு, ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு, வாடகை வீடு, ஒரே ஒரு பைக்கு. அப்படிதான் நான் சென்னை வந்து செட்டில் ஆனப்போ வந்தேன். ஸோ சமாளித்தாங்க. அந்த நேரத்தில் வந்து எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் அது ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்போஷரே இல்லை. எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து சென்னை நகர வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன பேலன்ஸ் பண்ணிட்டு, நான் அப்போல்லாம் வந்து இந்த நேர கட்டுப்பாடெல்லாம் பின்னாடி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போல்லாம் வந்து ராத்திரி 11, 12, 1 மணிக்கு வீட்டுக்கு வர்றது, டிஸ்கஷன் அது இதுன்னு இருக்கும் இல்லையா. அதனால நேரம் கெட்ட நேரத்திலெல்லாம் வருவது செய்வது அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து குடும்ப நிர்வாகம் முழுமையாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனாலேயே வந்து எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லா பொறுப்புகளையுமே அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு வேலையுமே வைக்கல குடும்பத்தை சம்பந்தமாக. இன்னைக்கு ரெண்ட் அனுப்பணுங்க அப்படிம்பாங்க, அந்த நினைவுபடுத்துறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் செக் புக்கே போட்டு அவங்க இதில் கொடுத்துட்டு நீயே பண்ணிக்கம்மா அப்படின்றவேன். ஸோ இன்னை வரைக்குமே வந்து மளிகை கிடைக்கோ இதுக்கோ கேஸ் புக் பண்ணிக்கோ இது பண்ணுறது எல்லா வேலையும் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு இந்த குடும்ப நிர்வாகம் அப்படின்றதும் அதே மாதிரி 2 குழந்தைங்க வந்து 2 பேருமே மீடியா தான் படித்தாங்க. எம்ஓபி வைஷ்ணவாவில் வந்து 2 பேருமே எலக்ட்ரானிக்ஸ் மீடியா படித்தாங்க. 2 பேர்கிட்டையுமே க்ரியேட்டிவிட்டி உண்டு. அதில் மூத்தவ வந்து இப்போ கனடாவில் இதில் கால்கரி அப்படின்ற இதில் இருக்கா. அவள் எழுதுவா, அது வந்து முதல்லேருந்து எழுதுவா. இப்போ தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமாகி அவள் ஸ்வர்ண ரம்யான்னு பேர், இப்போ ஒரு 10-15 சிறுகதைகள் எழுதியிருக்கா. சின்னவ வந்து அவள் வந்து கிராஃபிக் டிசைனர், ஒரு தொழிலாகவே வந்து தனியாக பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருக்கிறான். பெரிய மாப்பிள்ளை வந்து கேப் ஜெமினின்னு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அதில் சைபர் டிவிஷனில் ஒர்க் பண்ணுறாரு, நல்ல போஸ்டில் இருக்கார். சின்ன மாப்பிள்ளை வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஒரு ரிசார்ட்ஸ் இருக்குது, ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ என்னுடைய 2 மகள்களுமே வந்து ரசனையானவர்கள். ஸோ அவங்க வந்து என்னோட படைப்புகளை படிச்சுட்டு அவங்க ஊக்குவிக்கிறதும், வீட்டில் வந்து விவாதம் நடக்கும். என் மனைவி தான் டைப் பண்ணிப்பாங்க ஃபுல்லாக, டிடிபி எல்லாம் அப்புறம் கற்றுக்கிட்டு நிறைய என்னுடைய படைப்புகள் எல்லாம் டிடிபி ஃபஸ்ட் ரீடர் அவங்க தான். அதை படிச்சுட்டு கமெண்ட் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீடர் என் மனைவி. என்னோட மகள்களோடையும் வந்து திரைக்கதை விவாதம் நிறைய பண்ணுவேன்.
ஒரு புதுசாக ஒரு கதையை திரைக்கதை அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு டிவி சீரியலுக்கோ இல்லை படத்துக்கோ ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், அது ஒரு நாள் நைட்டு டின்னர் முடிஞ்ச உடனே எல்லாரையும் மாப்பிள்ளைகள்லாம் கூட வருவாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு அந்த கதையை 1.5 மணி நேரம் அப்படி சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் அது மேலே விவாதங்கள் போகும். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த ஊக்குவிப்பும் அவங்களுக்குமே அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி. ரெஸ்பெக்ட் ஃபார் வாட் யூ டூ. யா டெஃபினட்டா. அது நீங்க வந்து நண்பர்களை வந்து ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒருத்தர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க நிறைய டிராவல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆமா. நண்பர்களோட டிராவல் பண்றதுன்னு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா சார்? இந்த இன்னைக்கும் வந்து பட்டுக்கோட்டையில் நான் 1வது படித்தப்போ அறிமுகமான நட்பு இன்னை வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு 7 பேர் கொண்ட வானவில் குரூப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் ஒருவர் இறந்துட்டாரு. இப்போ வந்து அறுசுவை அப்படிம்பாங்க. ஸோ வருடம் ஒரு முறையாவது சந்திச்சிருவோம். ஒரு தடவை கொடைக்கானல், ஒரு தடவை ஊட்டி, ஒரு தடவை குற்றாலம் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஒரு 5 நாள் அங்கே சந்திச்சுட்டு, நான் அங்கே இருக்கிறப்பையிலேருந்தே அந்த டூர் இருந்தது. ஒரு டூர் ஃபேமிலியோடனா ஒரு டூர் அப்படி பேலன்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நாங்கள் எப்போ போகிறது அப்படிம்பாங்கல்ல, அதனால வந்து இது ஒரு டூர் அது ஒரு டூர் அப்படின்னு. 2 பெண்களுக்கும் கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து வெளிநாடுன்றது போக முடிஞ்சது. கடந்த 10 ஆண்டுகளாக தான் வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நாடுகள் அது ஃபேமிலி டூராக போயிட்டு வந்தேன். அது நிறைய கனவுகள் இருந்தது. பட் கடமைகளுக்கு அப்புறம் தானே கனவுகள். அப்புறமா நான் கார் வாங்கினதே வந்து 10 வருஷமா இந்த வருடமாவது கார் வாங்க வேண்டும்னு எழுதி வச்சு அப்புறமா தான் கார் வாங்கினேன். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒன்றொன்றும் ஏங்கி எதிர்பார்த்து திட்டமிட்டு அதுக்கப்புறமா தான் அது சாத்தியமாச்சு. அப்படி அதுக்கான பொறுமையும் திட்டமிடலும் அது குடும்பமும் சேர்ந்து காத்திருந்தது. இன்னைக்கு 49 ஆண்டுகள் கடந்து 50வது ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்க போகிறீர்கள். இன்றைக்கு எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகருடைய கனவு எதுவாக இருக்கிறது? இன்னைக்கு வந்துங்க எனக்கு வந்து சமூகத்தின் மேல தான் இன்னைக்கு வந்து எனக்கு பார்வை. எனக்கு எழுத்தின் மூலமாக திருப்பி இதை அது ஒரு சேச்சுரேஷன்ன்றது எல்லாருக்குமே வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மீடியா சேச்சுரேஷன் என்னோட படைப்புகள் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. டிஜிட்டலாக இருக்குது, ஆடியோவில் இருக்குது. படிக்கணுன்றவங்க கேட்குறவங்க கேட்கலாம். சினிமாவுக்கு இப்போ கூட ஒரு டிமாண்டி காலனின்னு ஒரு படம் தேர்ட் பார்ட்டி எழுதிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து வாய்ப்பு அப்படின்றது சினிமாவுக்காக வசனம் திரைக்கதைக்காக வர்ற வாய்ப்புகளை அதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதை தாண்டி எனக்கு வந்து இந்த சேரிட்டி ஆக்டிவிட்டீஸு, இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸு, இந்த எழுத்தாளர் சங்கத்தில் இப்போ நான் அதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை தவிர உரத்த சிந்தனை அப்படின்ற ஒரு சமூக அமைப்பில் அதில் நான் அட்வைசராக இருக்கேன். அதில் வந்து நிறைய என்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். பாரதி உலா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து வருடம் நடத்துகிறோம். அது பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு போயிட்டு பாரதியோட கருத்துக்களை வந்து அங்கே பரப்புறது சொல்கிறது அப்படின்றது அது நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இளைய தலைமுறையுடன் நேரடியாக போகணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய அப்பா அம்மா பேரில் போன வருஷத்துலேருந்து ஒரு சிறுகதை போட்டி, அது என்ன நம்ம இதில் தான் வந்தோம் அப்படின்றப்ப இளைஞர்களை புதியவர்களை ஊக்குவிக்கணுன்றதுக்காக ஒரு சிறுகதை போட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அது வருடம் நடத்தணும் அப்படின்ற அந்த சிந்தனையில் இருக்கேன். ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ரொம்ப ஒரு மகிழ்வான சந்திப்பாக இந்த சந்திப்பு இருந்தது. உங்கள் கனவுகள் பெரிய இடத்துக்கு சென்று இளைஞர்களை அடைவதற்கும் உங்களுடைய முயற்சியிலிருந்து இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் ஊக்குவிக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு பயனுடைய எழுத்தை கொடுப்பதற்கும் ஆனந்த விகடன் சார்பாகவும் வாசகர்கள் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்வில் தாங்கள் கலந்து கொண்டதற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பும். வணக்கம் சார். வணக்கங்க. அது விகடன் அப்படின்னாலே எனக்கு தாய் வீடு. விகடனில் வந்து எழுதுனாலும் பேசினாலும் ஒரு இன்டர்வியூனாலும் அது ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஃபீல் வரும். அந்த மாதிரி இன்னைக்கு விகடன் யூடியூப் சேனல் மூலமாக அதன் வாசகர்களை இந்த மீடியத்தின் மூலமாக சந்திக்கிறது, அதுவும் வந்து ஒரு பிரபல ஒரு லாயரான உங்களை நான் வந்து அவ்வளோ தூரம் உங்களுடைய எழுத்து, மேடை பேச்சு, பட்டிமன்றம் எல்லா இடத்துலையுமே பார்த்து மிகுந்த மரியாதை கொண்ட ஒரு நபர் நீங்கள் வந்து ஒரு அழகான நல்ல பதில்களை வரவழைக்கிற கேள்விகளை ஃபார்ம் பண்ணி கேட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும்
என்னுடைய மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். விவசாயத்தை எளிதாக்க வேண்டுமா? ஈரோடு தி அக்ரி வேர்ல்டுக்கு பாருங்கள். அனைத்து விவசாய இயந்திரங்களும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 9840267095.